கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய நாள் காலை பொழுதிலும் ஒரு அருமையான நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று. நாங்கள் கடந்த நாட்களிலே 1 யோவான் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஆதி முதல் கேள்விப்பட்டதில் நீங்கள் நிலைத்திருக்க கடவீர்கள் என்று. இந்த வகையிலே ஆதி முதல் என்றால் என்ன, நாங்கள் இதை கேள்விப்பட்டோம், ஏன் கேள்விப்பட்டதில் என்று யோவான் எழுதியிருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நாங்கள் கடந்த ஒளிப்பதிவினூடாக தியானித்து கொண்டு கற்றுக்கொண்டு வந்தோம். நேற்றைய தினத்திலே நான் நிலைத்திருத்தலை குறித்து சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக. இன்றைய நாளிலும் கூட நான் விரும்புகிறேன் இந்த நிலைத்திருத்தலை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்று. நீங்கள் கேட்கலாம், ஏன் நிலைத்திருத்தலை குறித்து மறுபடியும் நாங்கள் பேச வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் இந்த காலப்பகுதியிலே நிலைத்திருத்தல் என்பது குறைந்திருக்கிறது. அது உண்மையாகவே நாங்கள் சொல்ல முடியும். எப்படி நீங்கள் சொல்ல முடியும் என்று கேட்டால், வேத வசனம் என்னும் கண்ணாடியை நாங்கள் அணிந்து பார்க்கும் பொழுது ஜனங்கள், தேவ ஜனங்கள், தேவனுடைய ஊழியர்கள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எதிலே நிலைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மரம் நல்லதென்றால் கனியையும் நல்லதென்று சொல்லுங்கள், அவரவரின் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது நியாயம் தீர்க்கிற காரியம் அல்ல, கனிகளினாலே நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மரம் ஒரு நல்ல நிலத்திலே, நல்ல இடத்திலே நிலைத்திருந்தால் அந்த மரத்தினுடைய கனியை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். இது எப்படியாக இந்த மரம் வளர்ந்திருக்கிறது, எப்படிப்பட்ட கனிகள் இதில் இருக்கிறது என்று. ஒரு நல்ல இடமில்லாத இடத்திலே ஒரு மரம் நாட்டப்பட்டு அதிலே கனி வந்தால் அந்த கனியை வைத்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த மரத்தினுடைய நிலைமை என்னவென்று. இன்றைக்கு அநேகர் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். எதிலே நிலைத்திருக்கிறார்கள்? பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும்படிக்கு. ஆனால் தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள், தேவனுடைய ஊழியர்கள் எதிலே நிலைத்திருக்கிறார்கள்? கர்த்தரில் நிலைத்திருக்கிறார்களா அல்லது கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறார்களா? ஒருவேளை நாங்கள் சொல்லலாம், நான் நிலைத்திருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையில் என்று. அப்படியானால் உங்கள் கனிகள் எங்கே என்ற ஒரு கேள்வி இங்கே வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பதென்றால் கர்த்தருடைய வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய நடைமுறை சகலதும் மாற்றமடைந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கே நிலைத்திருத்தல் கர்த்தருடைய வார்த்தையில் என்பது இல்லை என்பதுதான் அர்த்தம்.